தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி அளித்த நிலையில் மாநாட்டு தேதியானது இன்னும் அறிவிக்கப்படாமல் இருப்பதால் அந்த தமிழக வெற்றி கழக கட்சியினர் கடும் குழப்பத்தில் இருந்தார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு எப்போது நடைபெறும் என்ற விவரங்களை நாளை அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அறிவிப்பார் என்ற ஒரு தகவலானது தற்போது வெளியாக இருக்கிறது. நாளையே அந்த விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கின்ற வீசாலை பகுதியில் மாநாட்டு ஏற்பாடுகள், அந்த மாநாட்டு தொடக்க பணிகள் தொடங்கும் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த கட்சியின் முதல் மாநில மாநாடானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கின்ற விசாலை பகுதியில் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான அனுமதியை காவல்துறையினர் கேட்டிருந்தார்கள். காவல்துறையில் அனுமதிக்காக 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் அனைத்து நிபந்தனைகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காவல்துறைக்கு பதில் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் பல நிபந்தனைகளுடன் அந்த மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி அந்த மாநாடு நடைபெறும் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்பார்த்திருந்த நிலையில் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என ஆவலுடன் காத்திருந்தார்கள். அப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர் தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் அந்த தேர்தல் ஆணையத்தின் போது இந்த தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்ட செய்தியை அறிவித்திருந்தார். அதிகாரப்பூர்வமாக அந்த மாநாடு நடைபெறுவது குறித்து அறிவிப்பு விரைவில் வெளிவரும், அதுவரை காத்திருங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மாநாடு எப்பொழுது நடைபெறும் என்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினர் அதற்கான இயக்கத்தில் இருந்தார்கள். எப்பொழுது மாநாடு நடைபெறும், அது மாநாடு குறிப்பிட்ட தேதியில் நடைபெறுமா அல்லது தள்ளி போகுமா என்ற நிலையில் இருந்தார்கள். இந்த நிலையில் தான் மாநாடு குறிப்பிட்ட தேதியில் நடத்தப்படும் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்பாக கட்சியின் தலைவர் விஜய் நீலாங்கரில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உட்பட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை நடிகர் விஜய் வெளியிடுகிறார். அதே போல அந்த அறிவிப்பு வெளியானவுடன் விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கின்ற வீசாலை கிராமத்தில் அந்த மாநாட்டு பணிகளும் தொடங்கும் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.